ஹே காய்ஸ், உங்களில் நிறைய பேத்துக்கு தெரியாத நதி படத்தோட ட்ரெய்லரில் வர ஹிடன் டீட்டெயில்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இயக்குனர் தாமரை செல்வன் இயக்கத்தில் ஷாம் மற்றும் ஆனந்தி நடிக்கும் திரைப்படம் நதி. இந்த படத்தோட ட்ரெய்லர் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ட்ரெய்லரில் என்னென்னலாம் காமிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படத்துக்கு இசையமைப்பாளர் திபுனினான் தாமஸ் இந்த படத்துக்கு இசையமைச்சு கொடுத்துருக்கிறாரு. இந்த படம் தியேட்டரில் ஜூலை 22 ரிலீஸ் ஆகுது. இந்த ட்ரெய்லரில் பார்க்கும்போது இந்த படத்துடைய ஒட்டுமொத்த கதையாக என்னவா இருக்கும் அப்படின்னா லவ் சப்ஜெக்டான ஸ்டோரியாக இருக்குது. ஒரு பக்கம் அரசியல் ஜாதி கலவரமாக இருக்குது. இதை வச்சு தான் இந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க போல. இந்த ட்ரெய்லரில் இந்த படத்தோட டைட்டிலை பார்த்தோம் அப்படின்னா தண்ணியில் ரத்தம் பட்டு நதிங்கிறது ரெட் கலரில் இருக்குது. ஒருவேளை இந்த படத்தில் யாராவது கொலையை செஞ்சுருக்கலாம், இல்லைன்னா ஹீரோயினே வந்து கொலை பண்ணியிருந்திருக்கலாம். இந்த டைட்டிலை நல்லா ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நதி ஓடுற மாதிரி ஒரு ப்ளூ கலரில் அங்கங்கே ஷேடோவாக இருக்குது. இந்த ட்ரெய்லரில் ஸ்டார்டிங்லேயே மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை காமிச்சிருக்கிறாங்க. தெப்பகுளங்கிற மாதிரிலாம் ஒரு சில இடங்களை காமிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த படம் முழுக்க மதுரையில் நடக்கிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா கட்சியில் ஸ்டேஜில் பேசும்போது மதுரைங்கிற ஊரையே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த படம் முழுக்க மதுரையில் நடக்கிற கதையாக இருக்குது. இந்த படத்தில் ஹீரோவுடைய கேரக்டர் பேர் வந்து தமிழ், ஹீரோயினுடைய கேரக்டர் பேர் வந்து பாரதின்னு ரிவீல் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தில் ஹீரோவும் ஹீரோயினும் காலேஜ் படிக்கிற மாதிரி ஒரு சில காலேஜ் போர்ஷன்ஸ்லாம் வந்து காமிச்சிருக்கிறாங்க. அப்போ தான் இவங்க ரெண்டு பேத்துக்குமே வந்து லவ் வர்ற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. ஆனால் ஒரு சில ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னா ஹீரோ வந்து ஹீரோயினை அவாய்ட் பண்ணுற மாதிரி ஒரு சில டயலாக்ஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு சில ஃப்ரேம்ஸில் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து லவ் பண்ணுற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. இந்த ஃப்ரேமில் ஒரு டயலாக் வரும், நம்ம பின்னாடி தான் பொண்ணுங்க வரணும், நம்ம பொண்ணுங்க பின்னாடி போகக்கூடாது அப்படின்னு சொல்கிற ஒரு டயலாக் இருக்கும். இந்த டயலாக்கை ஆல்ரெடி பாட்ஷா படத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு ரெஃபரன்ஸாக இந்த ஆட்டோவுக்கு பின்னாடி ரஜினியுடைய ஃபோட்டோ காட்டியிருப்பாங்க. பாட்ஷா படத்துலேயும் ரஜினி வந்து ஒரு ஆட்டோ ஓட்டுறவராக தான் இருப்பார். இந்த படத்துலேயும் இவர் வந்து ஒரு ஆட்டோ ஓட்டுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படத்தில் இவர் வந்து ரஜினி ஃபேனாக இருக்கலாம். இந்த ஒரு ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ டிரைவர் வந்து பின் சீட்டில் உட்காந்துருப்பார். காலேஜ் ஸ்டூடெண்ட் நம்ம ஹீரோ வந்து வண்டி ஓட்டுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ ஏதாவது எமர்ஜென்சிக்காக இவரே வண்டி ஓட்டியிருக்கலாம், இல்லைனா ஜாலியாக நானே வண்டி ஓட்டுறேன்னு சொல்லியிருந்திருக்கலாம். இந்த ஒரு ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா பஸ்ஸை வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ லவ் பண்ணி ஓடி வந்திருக்கலாம், இல்லைனா காலேஜில் இருந்து டூர் கூட்டிகிட்டு போகிற மாதிரி காட்டியிருந்திருக்கலாம். இந்த ஒரு ஷாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோயினை மட்டும்தான் வந்து துரத்துற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே இது இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோ வந்து எல்லாருக்கிட்டையும் ஃபைட் போடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த ஷாட்டில் ஹீரோயினுக்கு மேரேஜை அரேஞ்ச் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை வந்து ஜெயிலில் போட்டிருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த படத்தில் கட்சி தலைவருடைய பொண்ணு தான் நம்ம ஹீரோயினாக இருப்பாங்க போல், இல்லைன்னா ரிலேட்டிவ்ஸ் பொண்ணாக கூட இருக்கலாம். ஆட்டோ டிரைவருடைய பையன் தான் நம்ம ஹீரோவாக காட்டியிருக்கிறாங்க. இந்த படத்தில் கடைசியில் ஹீரோவும் ஹீரோயினும் காதலிச்சவங்க ஒன்று சேர்ந்தாங்களா, ஜாதி அரசியலெல்லாம் தாண்டி இவங்களுடைய மேரேஜ் நடந்துச்சா, ஏன் ஹீரோயினை வந்து ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணார் நம்ம ஹீரோ, அதுக்கப்புறம் எப்படி நம்ம ஹீரோ வந்து லவ் பண்ண ஆரம்பித்தாருன்னு இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு எல்லாமே படம் பார்த்தா தான் பதில் தெரியும். இதெல்லாம் இந்த படத்தோட ட்ரெய்லரில் நான் நோட் பண்ண ஹிடன் டீட்டெயில்ஸ். இதை தவிர நீங்கள் இந்த படத்தோட ட்ரெய்லரில் ஏதாவது ஹிடன் டீட்டெயில்ஸ் நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். டாடா பாய்.